ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இந்த மகா சிவராத்திரி குறித்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குமா. மகா சிவராத்திரி முழுசும் கண் விழிச்சாதான் நல்லதா? எங்களுக்கு வயோதிகம் வயசாகுது, மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், முதல்லாம் முழிச்சுட்டு இருந்தோம்மா, இப்போ பெருசாக முழிக்க முடியல. பொண்ணுக்கு திருமணம் வரத்துக்காக பார்த்துட்ருக்கோம், 39 வயசாகுது, இன்னும் திருமணம் ஆகலை. பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நாங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், அவனும் எல்லா இடத்துலையும் ரெஸ்யூம் போட்டுகிட்டே இருக்கான், பெருசாக நல்ல வேலை கிடைக்கலம்மா. குடும்பத்தில் தீராத பிரச்சனை, தீராத பண கஷ்டம், வீடு கட்டவே முடியல. இப்படி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் மகா சிவராத்திரி வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பிரச்சனை விதி வழி பிராப்தம் அந்த பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்ற விதியே இல்லை. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிராப்தமே இல்லாத ஜாதகம், சில ஜாதகம் நாங்கள் பார்ப்போம், அது கிளையன்ஸே சொல்லுவாங்க, அம்மா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடந்ததில்லைம்மா. சுய ஜாதகம் பார்த்து எல்லாமே தப்பாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா பாபரோட கன்ஜங்ஷன் இருப்பாங்க, இல்லை பாபரோட வீட்டில் இருப்பாங்க, பாபரோட நட்சத்திர சாரம் வாங்கியிருப்பாங்க, இல்லை பாபரனோட பார்வையில் இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல கிரகங்கள் இருக்கும், அவங்க தசையே இவங்க சந்திக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜாதகம் என்னம்மா சுய ஜாதகம் அப்படின்னும் போது ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்கிறதுக்கு யோசிப்போம். அவங்களே சொல்லுவாங்கம்மா ஈன ஜாதகம்மா, எங்களுக்கு உலகத்தில் எந்த ஜாதகமும் ஈன ஜாதகம் கிடையாது, நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அவங்க சொல்லுவாங்கம்மா இப்படிம்மா என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா, எங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற எந்த வித ஒரு சின்ன வெளிச்சம் கூட தெரியலம்மா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னா சிவ வழிபாடு. அதிலும் பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரி வழிபாடை தவற விடாதீங்க.